எவ்ரிவன். நீங்கள் பார்த்துருக்க தாசன் அகாடமி. நான் உங்கள் கிரிஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாவட்டங்களின் சிறப்புகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தென்னிந்தியாவின் தலைவாசல் என்று அழைக்கப்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தான் தென்னிந்தியாவின் தலைவாசல். அந்த மாதிரி தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படக்கூடியது எது? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆசியாவின் டெட்ராய்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தான் ஆசியாவின் டெட்ராய்டு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர். உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது எது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென்னிந்தியாவின் நெசவு தலைநகரம் பார்த்தீங்கன்னா கரூர் தான் தென்னிந்தியாவின் நெசவு தலைநகரம். தென்னிந்தியாவின் நெசவு பள்ளத்தாக்கு எதுன்னு சொன்னால் கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர். இங்கே வந்து நெசவு ஆலை வந்து அங்கே ஈஸியாக வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வரதுனால அது வந்து தென்னிந்தியாவின் நெசவு பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நெசவு பின்னலாடை இடம் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் வந்து கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் சுற்றி தான் அங்கே இருக்கும். அதனால தான் அது வந்து தென்னிந்தியாவின் நெசவு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இது பின்னலாடை நகரம்னு சொன்னாங்கன்னா அது திருப்பூர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில். தெற்கின் நுழைவாயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. கிழக்கின் ஏத்தன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது மதுரை. மதுரை தான் கிழக்கின் ஏத்தன்ஸ் சொல்லுவாங்க. தூங்கா நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. கோயில் நகரம் எதுன்னா காஞ்சிபுரம். ஏரிகிளி நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம். உங்களுக்கான கொஸ்டின் என்ன, 1000 ஏரிகிளி நாடு என்று அழைக்கப்படுவது எந்த நாடு? தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோலாம் சொல்கிறேன். புனித பூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ராமநாதபுரம் தான் புனித பூமி. எஃகு நகரம். எஃகு நகரம்னா சேலம். ஏன்னா இங்கே தான் வந்து அந்த களிஞ்சமலை அந்த இடத்துல தான் வந்து அந்த இரும்பு சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த எஃகு நகரம் அழைக்கப்படுது. அங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த தமிழ்நாட்டில் சொல்லும்போது அங்கே தான் முதல்ல வந்து எஃகு ஆலை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் எஃகு நகரம். மேக்ஸிமம் அங்கே இரும்பு தொழிற்சாலை வந்து இங்கே தான் நடக்குது. கஞ்சமலை அந்த இடத்துல இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? மாங்கனி நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தான் மாங்கனி நகரம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். தீப நகரம் எதுன்னு சொன்னால் திருவண்ணாமலை தான் தீப நகரம். மஞ்சள் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் மஞ்சள் நகரம். ஏன்னா இங்கே சொல்கிறதுன்னா இந்தியாவிலே மஞ்சளுக்காக ஒரு சந்தை வச்சு அங்கே பெரிய லெவலில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். அதனால தான் மஞ்சள் நகரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கான கொஸ்டின் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடியது எந்த நகரம்? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.